இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா R15 V3க்கு வந்து மொபைல் ஹோல்டர் மாட்ட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஆல்ல போடுங்க. southern sailors. வீட்டில் எல்லாம் சும்மா தான் இருக்கும். அந்த குவாரண்டைன் டைம் சும்மா ஃப்ரீயாக வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எதாவது யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம மொபைல் ஹோல்டர் ஈஸியாக நம்ம கடைக்கு போகாமல் நம்மளே மாட்டலாம். நான் அது எப்படி மாட்டுறேன்னு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் மாட்டி பாருங்கள். இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒயர்டு. இதில் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் லாங் ட்ரைவ் போகும்போது. அதேமாரி நான் இப்போ இதில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுனால வண்டி ஆஃபில் இருக்கும்போதும் நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதனால் பேட்டரி ப்ராப்ளம் எதுவும் வராது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ டெமோ எப்படி பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியில் தான் நம்ம இப்போ வந்து மொபைல் ஹோல்டர் மாட்ட போகிறோம். இது என் ஃப்ரெண்டு வண்டி. இவன் தான் என் ஃப்ரெண்டு. இங்கே வாடா, பார்த்தீங்களா வண்டியை வச்சுருக்கேன். துடைக்காமல் கூட வச்சுருக்கான். வண்டி குப்பையாக கிடக்கு. இங்கே பாருங்க ஃபுல்லாக. ஏன்னா வண்டியை துடைக்க மாட்டியாடா? சரி, வண்டியை கொஞ்சம் மாதம் தொடடா. பாருங்கள், நீங்கள் எல்லாம் வண்டியை பத்திரமா வச்சுக்கோங்க. குவாரண்டைன் சும்மா தானே இருக்கீங்க, நல்லா தொடங்க வண்டியை. அப்போ தான் ஏதோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ மாட்ட போகிறோம் மொபைல் ஹோல்டரு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நமக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் அந்த இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே தனியாக மொத்தம் 3 பார்ட்ஸ் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவைன்னா நமக்கு ஆலன் கீ பார்த்தீங்கன்னா இது 6ஆம் நம்பர் ஆலன் கீ. இந்த டப்பா வாங்கிக்கோங்க. இதில் 6ஆம் நம்பர் ஆலன் கீ தான் நமக்கு தேவைப்படும். அந்த ஆலன் கீ வச்சு தான் இப்போ வந்து நம்ம ஹேண்டிலில் இருக்க ஒரு ஆலன் ஸ்க்ரூ கழட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை கழட்டுவோம். இது 6ஆம் நம்பரில் தெரியாமல் 8ஆம் நம்பர் எடுத்துட்டேன். ஒரு பதட்டம் இருங்க. இதுதான் 6ஆம் நம்பரு. பார்த்துக்கோங்க, நான் தப்பாக எடுத்துட்டேன், நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆக்சுவலாக இங்கே ஹேண்டில் பேரில் இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும், ஆலன் ஜாயிண்ட் வரும். இந்த ஜாயிண்ட் தான் நம்ம கலட்டணும். நல்லா லூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரூ கழட்டிட்டு எதுவும் ஷேக் பண்ணாலும் எதுவும் ஆகாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்னொரு ஜாயிண்ட் இருக்கும், அதனால் கிளிப் ஆன் எதுவுமே ஆகாது. நீங்கள் அதனால் தைரியமாக கழட்டலாம். இப்போ இது ஃபுல்லாக கழட்டிட்டோன்னா நம்ம இதுக்குள்ளே ஆக்சுவலாக இந்த ரவுண்ட் பால் ஒன்று பார்த்தீங்களா, நம்ம காமிச்சோம்ல ஃபஸ்ட்டு, அந்த பால் இருக்குது. இதை தான் ஆக்சுவலாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு சிலர் ஆக்சுவலாக இந்தமாரி இப்படி வச்சுப்பாங்க, அவங்க கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஒரு சிலர் இப்படி வச்சு, எதுனாலும் ஒன்று தான். லைட்டாக அதோட இது மட்டும் மாறும் டேரெக்ஷனு. இதை உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த நட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிரும். ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்ம எப்பயும் போல் ஆலன் கீ வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். இது எப்போ ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா ஆக்சுவலாக இங்கே வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இங்கே வேலை இல்லை. இதுக்கப்புறம் பேட்டரி பார்ட்லேயும் கொஞ்சம் ஃபேரிங்குள்ளே வந்து ஒயரிங் உள்ளே கொடுக்கணும். இதெல்லாம் சின்ன சிம்பிளான வேலை தான். நம்ம எல்லோரும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்க பாருங்கள். குவாரண்டைன் டைமில் ஃப்ரீயாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். என்ன பண்ண போகிறோன்னா சீட்டை கலட்டிட்டு உள்ளே பேட்டரி இருக்கும். பேட்டரியில் வந்து டேரெக்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒயரிங் ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக ஃபேரிங்குள்ளே கொண்டு வந்துடலாம். எதுவும் அசிங்கமாக தெரியாத மாதிரி நீட்டாக பேக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணாங்கன்னா இக்னிஷனோட கனெக்ட் ஆகிரும். நம்ம சப்போஸ் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணோம் இல்லை வண்டி ஆஃப் பண்ணோன்னா இதில் இருக்க பவர் சப்ளை வந்து கட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பவர் கிடைக்காது. இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி டேரெக்டாக பேட்டரியில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, பேட்டரியில் கனெக்ட் ஆகுனா எப்பயுமே அது ஆன்லேயே தான் இருக்கும். இப்போ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆக்சுவலாக டேரெக்டாகவே இப்போ சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, சீட்டை கலட்டிட்டு தண்ணி எதுவும் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து எப்படியும் சீட்டுக்குள்ளே தண்ணி போகாது. அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அப்படி தான் வச்சு ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக சீட் கழட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது அவங்களே ஆக்சுவலாக ஸ்க்ரூ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவன் சும்மா வச்சுருக்கான் துடைக்க. நீங்களும் இந்த இடத்துல வேணால் துணி வச்சுக்கலாம் சேஃப்டியாக. இப்போ வீட்டுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைட் ஃபேரிங்கில் ஒரு சிலர் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேணால் V3 இந்தமாரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேட்டரிக்கு போகிறதுக்கு வந்து இந்த பார்ட்டை கண்டிப்பாக கழட்டி ஆகணும். அதுக்காக இதெல்லாம் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
லைசன்ஸு இது கலட்டணுமே. இருங்க கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக வண்டிக்குன்னு எவ்வளோ டூல் கிட் வரும். இந்த வண்டிக்கு இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் 1.5 லட்ச ரூபா வண்டிக்கு இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் தராங்க, பார்த்துக்கோங்க. இந்த ரப்பர் கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. இது ஃபுல்லாக இப்படி தான் தூஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் இப்போ நம்ம V3யோட பேட்ரி. இப்போ இதில் தான் நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் அந்த இதை டைரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். இதை பாசிட்டிவில் இது நெகட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து வெளியே தெரியாமல் உள்ளே அழகாக ஃபேரிங்குள்ளே வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கனெக்டரை யூஸ் பண்ணிக்கணும். இது சும்மா இப்போதைக்கு டம்மியாக இப்படி மாட்டிக்கோங்க. இந்த ஒயரை தான் ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே ஃபேரிங்குள்ளே விட போகிறோம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான டாஸ்க்கெல்லாம் இல்லை, ஈஸி தான். இதுக்கு ஆக்சுவலாக இதை கலட்டணும் நம்ம. இப்போ இதை கலட்டுறதுக்கு வந்து நமக்கு ஆலன் கீ சைஸ் 4 தேவைப்படுது. 4 சைஸ் ஆலன் கீ. இதை கலட்டினோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஒயர் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதையும் கழட்டணும். இது ரெண்டையும் கழட்டினீங்கன்னா இதுக்குள்ளே சும்மா ஒரு லாக் மாதிரி ஒன்று இருக்கும். இதோ இந்த லாக் இங்கே எடுத்துக்கும். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என்ன வரமாட்டேங்குதுன்னு, ஃப்ரீயாக பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்துகிட்டு டைரெக்டாக இதுக்குள்ளே விட்டுருங்க. இதுக்குள்ளே விட்டிங்கன்னா இந்த பக்கம் வரும். இந்த சைடு ஃபுல்லாக பேனல் கழட்டியாச்சு. இப்போ இதை கலட்டணும். இப்போ இதில் இருக்க ஸ்க்ரூ எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்க்ரூ தான். நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ரொம்ப வச்சு புஷ் பண்ணோன்னா இதில் இருக்க மார்க்கிங்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கலட்ட ரொம்ப கஷ்டமாயிடும். இருங்க நம்ம கலட்டுவோம். இதுக்கு சின்ன ஸ்க்ரூ தேவைப்படும். இந்தமாரி ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்னதாக, அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா அந்த பிளாஸ்டிக் டேமேஜ்னால் ஒரு ஸ்க்ரூ ஆக்சுவலாக அந்த ஒரு இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 8 ரூபா வரும். சிரிக்கிறேன். இது எல்லாம் ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் பொறுமையாக இந்த இடத்துல லைட்டாக ஒரு பிடிச்சிருக்கும். இது ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், எதுவும் கஷ்டப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், வண்டியை ஃபுல்லாக தூசாக வச்சுருக்கான். ஓனர் முட்டா பைய துடைக்காமல் வச்சுருக்கான் வண்டியை. ஐயோ, அஃபென்சிவ் ஆயிருமோ. ஆக்சுவலாக இந்த ஹோல் வழியாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இப்படி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த சீட்டுக்குள்ளே டேங்க் அந்த ஏர் ஃபில்டர் அந்த டப்பா இருக்கும், இது வழியாக விட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபேரிங்க்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. பார்த்துக்கோங்க, இது கம்ப்ளீட்டாக நீட் ஆகிடுச்சு செட்டப்பு. இப்போ இங்கே ஒயரு ஆக்சுவலாக இவ்வளோ ஒயர் இருக்குது. ஒயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஸ்க்ரூ கழட்டி ப்ளஸ் மைனஸ் இதில் வைக்கிறோம். ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட் வந்து சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா கிடைக்காது, அது பேட்டரியோடு வர்றது. அதனால் அது கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக கலட்டுங்க.
அந்த துணி எடு. இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு செட் ஆகிற வரையும் இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து கட் பண்ணுங்கள், ஒயர் எதுவும் ஆயிடாமல். அதுக்கப்புறம் ரெட்டில் ஆக்சுவலாக பவரு, இதுதான் ப்ளஸ் பாசிட்டிவ். இது ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக ரெட் கலர் ஒயர், இதுதான் ஆக்சுவலாக பாசிட்டிவ் கணக்கு. இது புரியல. இதில் இந்த க்ரீஸ் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, சப்போஸ் எதுவும் தண்ணி எதுவும் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிராமல் இருக்கிறதுக்காக வைக்கிறாங்க. நீங்கள் அது எதோ தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு நினச்சிடாதீங்க. இது ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக இப்போதைக்கு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இதுக்கு இதில் வச்சு இது ரெண்டையும் ஆக்சுவலாக லைட் டைட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ஒயரை இதை கொஞ்சம் இந்த சைடும் இதை கொஞ்சம் இந்த சைடும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட்டு இது மூடி இருக்கணும். இதுதான் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். பாசிட்டிவ் எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்கும். என்ன தான் க்ரீஸ் போட்டாலும் சப்போஸ் இன்கேஸ் எங்கேயாச்சும் தண்ணி பட்டுருச்சுன்னா எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம செட்டப் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நமக்கு ஏற்ற ஆங்கிளில் எப்படி வேணுமோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேண்ட்ஸ்கேப்பில் வேணால் இப்படி வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் மோஸ்ட்லி மேப்புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம இந்த பொசிஷனில் வச்சுட்டு இந்த பொசிஷன் ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு இதை ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைட் ஆயிரும், பக்காவாயிரும். இதுக்கப்புறம் எந்த இது ஷேக்கிங் எதுவுமே இருக்காது. இதுக்கு ஒரு ரப்பர் ஒன்று கொடுப்பாங்க. லாங் ரைட் போகும்போது அந்த ரப்பர் அதில் கிளிப் பண்ணிக்கலாம். இப்போ இருங்க, நான் யூஎஸ்பி போட்டு சார்ஜ் ஏறுதான்னு காட்டுறேன். கேபிள் சொருவியாச்சு. மொபைல் பாருங்கள், சி டைப்லாம் இல்லைடா, எல்லாம் ஒன்று தான்டா. சார்ஜ் ஏறுது, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம லாங் ட்ரைவ் போகும்போது இவ்வளோ பெரிய கேபிள் வந்து நமக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, நமக்கு வேணால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கொசன்னு இருக்கும், ஓட்டும் போது டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை எதுவும் கவலைப்படாதீங்க. இது இப்படி சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 20-30 ருபீஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பவர் பேங்க் சார்ஜிங் கேபிள் கிடைக்கும். அந்த கேபிள் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது இப்படி சுற்றி வச்சுட்டோன்னு வைங்களேன், ஃபோனை சார்ஜ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பக்காவாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எக்ஸ்பென்ஸ்லாம் எல்லாம் குறைச்சி தான் பண்ணுவேன். இப்போ வந்து நமக்கு மொபைல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணாலும் இது வேணும்னா இப்படி லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்கிறந்தாலும் வச்சுக்கலாம், இல்லை போர்ட்ரேட்டாக வச்சுக்கிறந்தாலும் வச்சுக்கலாம். நம்மளோட வியூவில் இருந்து தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இதில் எப்படி மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தாச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உங்கள் வீட்டில் குவாரண்டைன் டைமில் யூஸ்ஃபுல்லாக எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்கள். அவ்வளோதான். தட்ஸ் அபவுட் வீடியோ. காட்டுறதுக்கு வந்து எதை ஓப்பன் பண்ணமோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா போதும். நான் இப்போ எப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாப்லாம் கரெக்டாக இதில் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் இதுக்குள்ளே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு சீட்டை கவர் பண்ணிட்டோன்னா ஒன்றும் எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு. அவ்வளோதான். இவ்வளோ தான் ஈஸி. இதான் மொபைல் ஹோல்டர் மாட்டுற சின்ன விஷயம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. southern sailors